நீங்க இதே மாதிரி எடுத்து கிறிஸ்துவ மாநாடுன்னு ஒண்ணு நடத்துங்க, முஸ்லீம் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துங்க. அன்னைக்கு தெரிஞ்சு போவோம் உங்களோட வள்ளல் என்ன அப்படிங்கறது. இது எல்லாமே பாருங்க, சூப்பர் பாயிண்ட் சார். நல்லா தெரிஞ்சீங்க. கருவறைக்குள் நுழைவதற்குன்னு சொல்லி ஒரு சில ஆகம விதிகள் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்களே வச்சிருக்கீங்க. பெரியார் வந்துதான் கழட்டி கிழிச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் தயவு செஞ்சு திரும்பவும் இங்க வந்து கம்பு சுத்தாதீங்க. இந்த கம்பு சுத்துற வேலையை தயவு செஞ்சு இதோட நிறுத்திங்க. இருங்க, நான் திரும்பவும் கேக்குறேங்க, வந்தது முருக பக்தர்களா, வந்தது சங்கிகளா? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க, வந்தது முருக பக்தர்களா, சங்கிகளா? 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. பிரச்சார மேடையில பேச வேண்டிய பாயிண்ட், முருகருக்கான மாநாட்டுல மற்ற மதங்கள் பத்தின பேச்சதுக்கு, செக்குலரிசம் பத்தின பேச்சதுக்கு முருகரின் புகழ் பாடிட்டு போக வேண்டியது தானே. இது வந்து இந்து முன்னணி ஏற்பாடு செய்த மாநாடு. இது நிச்சயமாக பாஜகவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இந்து முன்னணிங்கிறது வந்து வேற ஒரு அமைப்பு. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக சேலம் மாவட்டத்தின் பாஜக செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சார். முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல விரும்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதே மாதிரி நான் காவி விபூதியை வச்சு நாளைக்கு வந்து இல்ல விக்னேஷ் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுறான், கருப்பு சட்டை போட்டு வந்துட்டான், விபூதி வைக்காம வந்துட்டான்ட்டு நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. நானும் அதே அரோகரா கோஷத்தோடு ஒரு கேள்வி கேட்கிறேன். நானும் முருகனை வணங்குறேன் சார். எனக்கும் முருகர் அனைவருக்குமான கடவுள். முருகர் அனைவருக்குமான கடவுள் விக்னேஷ். யார் வேணாலும் வழங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழர்களுடைய கடவுள் நீங்க பேசுறீங்கல்ல, யார் வேணாலும் வழங்கலாம். என்னுடைய கேள்வியை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க சார். அனைவருக்குமான கடவுள் வந்து முருகன். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருந்த பாஜக திடீர்னு அப்படியே யூ டர்ன் போட்டு முருகர் பக்கம் வந்துட்டீங்க, என்ன சங்கதி? நாங்க என்னமோ ஜெய் ஸ்ரீராம் இப்ப நிறுத்திட்ட மாதிரி பேசுறீங்க. இப்போ திரும்பவும் சொல்றோம், ஜெய் ஸ்ரீராம் தான். ஜெய் ஸ்ரீராமும் ராமரும் இந்த தேசத்துக்கான கடவுள் தான். ஏன் ராமரை பத்தின வரலாறு தமிழகத்துல எங்கேயுமே கிடையாதா? ராமரனுடைய தந்தை உண்டு நான் சொல்றேன் இருங்க. அது அவருடைய சொத்துக்கள் வந்து அவர் கொடுத்த நிலங்கள் வந்து இன்னமும் கூட தமிழகத்துல ஒரு சில கோயில்கள்ல உண்டு. ராமரனுடைய குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து இன்னைக்கு திருச்சியில மிகப்பெரிய அளவுல வீட்டிருக்காரு. சோ ராமர் வந்து வடநாட்டு கடவுள், முருகர் வந்து தமிழ்நாட்டு கடவுள்னு பிரிவினைவாதம் பேசுறீங்கல்ல. இத ஒழிக்கிறதுக்காகவும் இதை ஒடுக்கிறதுக்காகவும் தான் நாங்க ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். இது நல்ல விஷயம் தான். சூப்பர் சார். அதாவது சொல்லுங்க மேடம். இதுதான் தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட சொன்னாரு. ஏப்பா இங்க வந்து முருகன் கோஷம் போய் நார்த்ல போய் முருகான்னு சொல்ல முடியுமா? இதற்குண்டான பதிலை வந்து நேற்று பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஸ்டேஜிலே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் வடநாட்டுல வந்து முருகன் வழிபாடு கிடையாது, வழிபாட்டு உண்டு அங்க. சொல்லுங்க. என்னுடைய கேள்வி சேர்த்து பண்ணிடுறேன். மோடி அவர்களே சொல்லியிருக்காரு, நார்த்ல எவ்வளவு ராம் இருக்குதோ அதை விட அதிகமா ராம் அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்குது. சோ ராமர் எல்லாத்துக்குமான கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஆனா முருகர் எல்லாருக்குமான கடவுளா இருக்காரா? நார்த் இந்தியால எங்க இருக்கு முருகன்? முருகன்ல சொன்னா ஒரு நிமிஷம் நீங்க முருகர்னு நீங்க அவர் வந்து ஒரு இடத்துலயும் ஒரு பெயர். நீங்க வட இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா அவருடைய பெயர் கார்த்திகேயர் அப்படிங்கிற பெயர்ல அவர் வணங்கப்படுறார். அதே ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இந்த மாதிரி சைடு போனீங்கன்னா அவரை வந்து சுப்பிரமணியருங்கிற பேர்ல வந்து வழங்கப்படுறாரு. தமிழ்நாட்டுல முருகருங்கிற பேர் அவருக்கு 1000 பேர் விக்னேஷ். உங்களுக்கு முருகருங்கிற பேர் வந்து நீங்க மேல வச்சிருக்கீங்க. இங்க கணேசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நார்த் இந்தியால வச்சிருக்காங்க. நீங்க இங்க கணேசர் தான் கூப்பிடுறீங்க, பிள்ளையாருன்னு சொல்லி அரச மரத்தை சுத்தி வரலையா? எல்லா கடவுள்களும் முதல்ல ஹிந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள்களை பிரிக்கக்கூடிய வேலைகள்ல நீங்க தான் ஈடுபடுறீங்க. எங்களுக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான். எங்களுக்கு ராமரும் ஒண்ணுதான், கிருஷ்ணரும் ஒண்ணுதான், விநாயகரும் ஒண்ணுதான், முருகரும் ஒண்ணுதான். முருகர் அப்படிங்கிறவர் வந்து எங்களுடைய கடவுளாக நாங்கள் வந்து தமிழ் இனத்தினோட, நீங்க தமிழ் கடவுள்னு சொல்றீங்கல்ல, இவர் தமிழ் கடவுள் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் கால் ஊன்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடவுள். அவர் இந்த மொத்த தேசத்துக்குமான கடவுளும் முருகர் தான். அது நீங்க அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல, நீங்க சந்தேகப்பட வேண்டாம் அதை பத்தி. அப்படியே லைட்டா மாதிரி பாஜகவின் கடவுள் அப்படி மாத்திரலாமா? அப்படி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவர் வந்து முருகர் வந்து நாங்க மாநாடு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க முருகரை சங்கியா மாத்தினாலும் நீங்க மாத்துவீங்க. அதை பத்தி எங்களுக்கு எல்லாம் அந்த சந்தேகம் எல்லாம் நிறைய இருக்கிறது. அது வந்து பொதுமக்கள் அவருக்கு பாருங்க, சேகர் பாபு எல்லாம் தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. அவர் நடத்தின முருகர் மாநாடும் நாங்க நடத்தின முருகர் மாநாடும் சங்கி மாநாடுன்னு சொல்லியிருக்காரு. இது நடக்க போறது சங்கி மாநாடு. மாநாட்டுக்கு இருங்க, ஒரே இல்ல சிவாஜி இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நீங்க நடத்தின மாநாடும் நாங்க நடத்தின மாநாடும் ஒன்னாங்கிறதா சேகர் பாபுக்கு முன்ன நாங்க தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. பொதுமக்கள் அனைவரும் அதை இருங்க, நீங்க நடத்தின அந்த முருகர் மாநாடு அப்படிங்கிறது நம்மளுடைய அறுபடை வீடுல மேல பழனியில இருக்கு பாருங்க, மலைக்கு மேல இருக்கவர் வந்து அறுபடை வீடு கிடையாது, கீழே இருக்காரு பாருங்க, அவருதான் அறுபடை வீட்டினுடைய நாயகர். அங்க இருக்க குழந்தை வேலாயுதசாமியினுடைய நாயகர். நீங்க என்னமோ அரசு பணத்தை எடுத்து சேகர் பாபு தன்னோட கை காசு அவர் லாரியில கொள்ளடிச்ச பணத்தை வச்சு மாநாடு நடத்துற மாதிரி பேசிக்க. உண்டியல்ல வந்த
பொதுமக்களுடைய பக்தர்களுடைய காசை வச்சு நீங்க மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுக்கு யாரை கூப்பிட்டீங்க? மடாதிபதி, பீடாதிபதி, முருகருக்கு இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அவங்களை கூப்பிட்டீங்களா? சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதியை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு நீங்க முருகன் மாநாடு நடத்துவீங்க. திக தலைவரை கூப்பிட்டு முருக மாநாடு நடத்துவீங்க. சமத்துவம்னு சொல்லி பேசக்கூடிய சுகிசிவத்தை கூப்பிட்டு முருக மாநாடு நடத்துவீங்க. அந்த முருகர் மாநாட்டை இந்த முருகர் மாநாடும் நீங்க கம்பேர் பண்றீங்களா? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இங்க நடந்திருக்கக்கூடிய முருகர் மாநாடு அது பண்ணவே கூடாது. காரணம் என்னன்னா அரசு விழாவா நடந்தது, இது வந்து ஒரு கட்சி விழாவா நடந்துச்சு, அதனால கம்பேர் பண்ண. அதுதாங்க நீங்க அரசு விழாவை நீங்க உருப்படியா செஞ்சா நாங்க ஏங்க திருப்பி முருகர் மாநாடு நடத்துறோம்? நீங்க அந்த கூப்பிட்டு வச்சிருந்தது பூரா நார்த்திகவாதிகளை கூப்பிட்டு நார்த்திகவாதிகளுக்கும் முருகர் மாநாட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? நாங்க கேக்குறோங்க. இவ்வளவு நாளா சாமி இல்ல, கடவுள் இல்ல, அத எல்லாரையும் இன்க்ளூட் பண்றதுதாங்க திராவிட மாடலு. அததான் நீங்க சொல்றோம். கரெக்ட். நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இதே மாதிரி எடுத்து கிறிஸ்துவ மாநாடுன்னு ஒண்ணு நடத்துங்க, முஸ்லீம் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துங்க. அன்னைக்கு தெரிஞ்சு போவோம் உங்களோட வள்ளல் என்ன அப்படிங்கறது. இது எல்லாமே வருங்க. சூப்பர் பாயிண்ட் சார். இங்கதான் நான் வரேன். இந்துக்களின் எதிரி திமுகன்னு சொன்னீங்க. எப்பவுமே கிறிஸ்துவர் மாநாடோ முஸ்லீம் மாநாடோ நடத்தாம முருகருக்கான மாநாடு நடத்தும் போது இந்துக்களுக்கு ஃபேவரான கட்சி வந்து திமுக தான். ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சீங்க. நீங்க முருகரை கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மையப்படுத்தி இந்த சமயம் நம்ம தும்பினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வடிவேல் கூட வந்த அந்த வயசான ஒரு தும்பு வரல, அந்த மாதிரி தும்பி இருக்கிறீங்க. விஷயம் அப்படி கிடையாது. நீங்க சர்ச்சுக்கு போய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க, மசூதிக்கு போய் நீங்க போய் ரம்ஜான் கொண்டாடுறீங்க, மிலாடி நபி கொண்டாடுறீங்க, எல்லாம் கொண்டாடுறீங்க. இந்துக்களுடைய பண்டிகை. நான் என்ன சொல்றேங்க, ஒரு சஷ்டிக்கு இந்த முருகருக்கு இதே சேகர் பாபு அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா? திருச்செந்தூர்ல போய் ஒரு கூட்டத்துல 2 பேர் இறந்து போறாங்க. இதுக்கு வந்து அவர் போய் அந்த கூட்டத்துல இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றாரு? திருப்பதிக்கு போனா நிப்பான், ஒரு நாள் பூரா நிப்பான், இங்க நின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா பேசிட்டு. இதே விஷயம் தாங்க அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க திருச்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், நீங்க சென்னை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தரிசன கட்டணம்னு ஒண்ணு இருக்கா? இதே தரிசன கட்டணம் இல்லாத இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிதம்பரம் என்னைக்காவது போயிருக்கீங்களா? 10 லட்சம் பேர் ஒன்னா போனாலும் ஒரே நிமிஷத்துல சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதா சாமி பாருங்க, அந்த அதிகாரம் கிடையாது. அததாங்க நானும் சொல்ல வரேங்க. நீங்க தீட்சிதரை ஏங்க கண்டுக்கிறீங்க? இருங்க, நீங்க தீட்சிதரை ஏன் கண்டுக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு போங்க, நில்லுங்க, சாமி பாருங்க, கையை நீட்டுங்க, விபூதி கொடுப்பாங்க, வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சா 10 ரூபா போடுங்க, பிடிக்கலாம் வந்துருங்க. கட்டாய வசூலுங்கிறதுல இதுல என்னங்க கட்டாய வசூல் வேண்டி கிடக்கு? கடவுளை பார்க்கணும்னா கட்டாய வசூல் பண்ண வேண்டியிருக்கா? நீங்க கட்டாய வசூல் பத்தி பேசுறீங்க. திராவிட மாடல் அரசு என்ன பேசுனா, கட்டாயமாக உள்ளே அனைவரும் நுழையணும் அப்படின்றதுக்காக அவங்க போராடுறாங்க. அந்த கருவறைக்குள்ள எல்லாருமே நுழையணுன்றதுக்காக தான் போராட்டம். நல்லா தெரிஞ்சீங்க. கருவறைக்குள் நுழைவதற்குன்னு சொல்லி ஒரு சில ஆகம விதிகள் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்களே வச்சிருக்கீங்க. எல்லா கோயிலுக்குமே ஆகம விதிகள் இருக்குல்ல. ஏன் இப்பதான் பிராமணர்கள் வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஏங்க இருங்க, சொல்றது கேளுங்க. நீங்க நான் என்ன சொல்றேங்க, இந்த மத வேறுபாடு, இந்த இன வேறுபாடு இதெல்லாம் பாக்குறீங்கல்ல, இதுக்கும் நேற்றே பதில் சொல்லி விட்டோம். முதல் முறையாக சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு முருகர். அதை நல்லா தெரிஞ்சுங்க. வேடுவ பெண்ணை திருமணம் செய்து இவங்க வந்து பெரியார் வந்துதான் கழட்டி கிழிச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் தயவு செஞ்சு திரும்பவும் இங்க வந்து கம்பு சுத்தாதீங்க. இந்த கம்பு சுத்துற வேலையை தயவு செஞ்சு இதோட நிறுத்திங்க. தயவு செஞ்சு எங்க மாநாட்டையும் இந்த சேகர் பாபு நடத்திய அந்த இவங்க மாநாட்டையும் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதீங்க. உங்க மாநாட்டையும் ஒப்புமைப்படுத்த முடியாதுதான். ஆனா அதற்காக வந்து உங்க மாநாட்டுல நீங்க அரசியலை தவிர என்ன பேசுனீங்க முருகருக்காக சொல்லுங்க பாப்போம். ஏன் சிக்கந்தர் மலைக்கோசரம் மட்டும்தான் இதை நாங்க மெயினா எடுத்தோம். இந்த சிக்கந்தர் மலைங்கிற பேரை வச்சுக்கிட்டு இதுக்கு நாங்க தீர்மானமே போட்டிருக்கோம். பேசுனீங்க எல்லாரும். சுபாஜி ஒரு நிமிஷம் நான் நல்லா சொல்றேன் கேட்டுங்க. RSS சேத்திரக்காரியாக பேசினாரு, வன்னிராஜன் ஜி பேசினாரு. அவர் அரசியல் பேச கிடையாது. அங்க இருந்த கனிமொழி அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பேச்சாளர். அவர்களும் அரசியல் பேச கிடையாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சீங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை மட்டும்தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. ஒரு மலைக்கு மேல இத்தனை வருட காலம், நான் என்ன சொல்றேங்க, திருமுருகாற்றுப்படை எந்த ஒரு செயல்களும் யாருக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. நக்கீரர் எழுதின பாடல். நக்கீரர் எப்ப வாழ்ந்தாருன்னே தெரியாது. அவரெல்லாம் வள்ளுவருக்கு முன்னாடி வாழ்ந்த நபர். திருமுருகாற்றுப்படையில முதல் படைவீடாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசிச்சு பாடல் பாடியிருக்காரு. அது பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் அதே கோயிலுக்கு வந்து காசி விஸ்வநாதரை தரிசிச்சு பாடல் பாடியிருக்காரு. அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம். இது 3மே திருப்பரங்குன்றத்துல இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் மலைய இடையில வந்த ஒரு ராஜா எவனோ ஒருத்தன், அந்த முகமது கோரியினுடைய அடிமையாக வந்த ஒருத்தன் வந்து மலைக்கு மேல போய் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மசூதி கட்டி இது வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம்னு நீங்க சொல்லி
அந்த மேல வந்து திருப்ப அந்த மலையில வந்து தீபம் ஏற்றுவதற்கு கூட எங்களுக்கு வந்து வக்கற்ற ஒரு நிலையில ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க. அவர்களுக்கு ஆதரவாக நீங்க செயல்படுறீங்க. மலைக்கு மேல சிவபெருமான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க போய் பீஃப் பிரியாணி திங்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும்? அப்ப அந்த தைரியம் இருக்குது இல்ல, அந்த தைரியத்தை உடைக்க வெறும் 5% 7% மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சமூகம். வெறும் அந்த ஆடும் கோழியும் வீடியோவே இருக்குதுங்க, போய் பாருங்க. அவரு போய் பீஃப் பிரியாணி சாப்பிட்டான்னு சொல்ற நவாஸ் கனி போய் சாப்பிட்டேன்னு சொன்ன வீடியோவே இருக்குதுங்க, பாருங்க. அவர் போய் நம்ம சாப்பிட்டங்க என்னங்க தப்பு, நான் பீஃப் பிரியாணி எடுத்துட்டு போலாமான்னு அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர்கிட்ட கேக்குறாரு அவரு. அப்ப அது வந்து போய் சொன்னாரா? அப்ப நவாஸ் கனி இன்னைக்கு போய் சொன்னாரா? மேல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த மலை பூராவே சிக்கந்தர் மலை எங்களுக்கு சொந்தம் கிடையாது எந்த அளவுக்கு மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சாங்க தெரியுமா? பஸ்ல ஏறினா அந்த மலையை வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலைன்னு கேட்கறது கிடையாது, திருப்பரங்குன்றம் போகணும்னு கேட்கறது கிடையாது. இப்பையில இருந்தே மலைமாற்ற முயற்சி செய்கிறார்கள். சிக்கந்தர் மலைக்கு டிக்கெட் கொடுங்க, சிக்கந்தர் மலைக்கு போன டிக்கெட் கொடுங்க. இந்த அளவுக்கு நீங்க ஸ்டேட் பண்ணி நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா இந்துக்கள் நாங்க இன்னைக்கு விழிக்கலன்னு சொல்லி சொன்னோம்னு வைங்களேன், முருகர் தலையில இவர்கள் புல்லா மாட்டுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் நவாஸ் கனி போன்றவர்கள். இந்த எழுச்சியை மக்கள் ரொம்ப நாளா விரும்பி கொண்டுதான் இருந்தார்கள். அன்னைக்கு வந்து இந்த மாநாட்டுக்கு தடை போட்டு முருக பக்தர்கள் எல்லாருமே ஒன்று கூடணும்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் அன்னைக்கு நாங்க சொல்லும் போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தடை விதிச்சு 5 மணிக்கு எங்களுக்கு உத்தரவு கிடைக்குது கோர்ட்ல இருந்து, நீங்க மாநாடு நடத்திக்கிங்க, நீங்க கூட்டம் நடத்திக்கிங்கன்னு சொல்லும் போது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள 10,000 பேத்துக்கு மேல அன்னைக்கு கூட்டினாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த தீப்பொறி தான் இன்னைக்கு இந்த மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் போய் இந்த முருகர் மாநாட்டுல கலந்து கொண்டதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். நான் இந்த மாநாட்டுக்கு பர்சனலா போயிருக்கீங்க, நீங்க சொல்றீங்கல்ல, இருங்க சொல்றேன். இப்ப நாங்க இது நீங்க சொல்றீங்கல்ல அரசியல், நாங்க அந்த அரசியலை பார்த்திருந்தோம் அப்படின்னா இது வாக்கா மாறுமா வாக்கா மாறாதாங்கிறதெல்லாம் நாங்க நினைச்சு பார்க்க மாட்டோம். நீங்க 2 விஷயத்துல ஒரு விஷயத்த ஒத்துக்கங்க. நீங்க சொல்றீங்களா, இருங்க ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு விஷயம் ஒத்துக்கங்க. ஒண்ணு, நீங்க சொல்றது என்னன்னா இது சங்கிகள் மாநாடுன்னு ஆரம்பத்திலே சொன்னீங்க, கரெக்டா? இந்த மாநாடு நாங்கள் நடத்தியது சங்கிகள் மாநாடு. அதே சேகர் பாபுக்கே இந்த கேள்வி நீங்க கேட்டுக்கங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒண்ணு இது சங்கிகள் மாநாடுன்னு நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி ஒத்துக்கங்க. 10 லட்சம் பேர் ஒண்ணு சேர்ந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல நீங்க சேர்ந்திருக்காங்க. நான் பர்சனலா பார்த்தேன். உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் முதலமைச்சர் ஆடி போற அளவுக்கு அங்க ஆட்டம் கட்டு போய் கிடக்கிற அளவுக்கு உளவுத்துறையினோட ரிப்போர்ட் இருக்கு. டிரான்சிட் பாப்புலேஷன் உள்ள வந்து போனவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். நாங்க பர்சனலா கால்குலேட் பண்ணி நான் 4 நாளா அந்த மாநாட்டினுடைய வேலை பணிகள்ல நான் இருந்தேன். நான் பர்சனலா மீடியா டீம்ல இருந்தேன். சோ எனக்கு நன்றாக அந்த விஷயம் நல்லா தெரியும் எவ்வளவு பேர் வந்து போயிருக்கேன். நான் என்ன கேக்குறேங்க, 10 லட்சம் பேர் வந்து போயிருக்கிறாங்களா? சங்கி மாநாடுன்னு சொல்றீங்களா? அப்ப வந்த 10 லட்சம் பேரும் சங்கின்னு ஒத்துக்கங்க, பாஜக காரர்கள் ஒத்துங்க, நாங்க கட்சி வளர்ந்துருச்சுன்னு ஒண்ணு நாங்க வச்சுக்கிறோம். அப்படி இல்லையா வந்து போன அனைவரும் முருக பக்தர்கள்னு சொல்லுங்க. வந்து போன முருக பக்தர்களான்னு சொல்லி கேட்டா இல்ல இது சங்கி மாநாடுன்னு சொல்றது. அப்ப சங்கிகள் வளர்ந்துட்டாங்களா, பிஜேபி வளர்ந்துருச்சா கட்சியிலன்னு கேட்டா ஐயோ பிஜேபி வளரவே இல்லை அப்படிங்கிறது. அது என்ன இரட்டை நிலைப்பாடு? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இரட்டை நிலைப்பாடு. முருக பக்தர்களை வந்து சங்கிகளாக மாற்றி அவர்கள் வந்து நான் திரும்பவும் கேக்குறேங்க, வந்தது முருக பக்தர்களா வந்தது சங்கிகளா? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க, வந்தது முருக பக்தர்களா சங்கிகளா? 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க, 10 லட்சம் பேர் முருக பக்தர்களை அழைத்து இங்க பாருங்க, பக்தர்களை அழைத்து சங்கிகளா மாத்துறீங்க. அப்ப வந்தது பக்தர்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்ப வந்தது பக்தர்கள். இப்ப நான் திருப்பி அதேதான் கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு சொல்லக்கூடாது. வந்தது பக்தர்களா வந்தது சங்கிகளா? வந்தது முருக பக்தர்கள். 2 பேரும் கலந்து வந்திருக்காங்க. சரி, வந்தது கலந்து வந்திருக்காங்க. நாங்க 10 லட்சம் பேரை கூப்பிட்டு நாங்க எல்லாம் நடத்திட்டோம்ல. நான் கேட்கறது ஒரே கேள்விதாங்க, திரும்ப நான் உங்ககிட்ட ஒரே கேள்விதான் கேட்கிறேன். வந்தது முருக பக்தர்களா சங்கிகளா? இப்ப நீங்க முருக பக்தர்கள் சொல்லிட்டீங்க. பதில் வரல, பதில் வர வரைக்கும் நான் கேட்பேன். இவர்கள் கேள்வி கேட்கறாங்க, இந்த கேள்விக்கு உண்டான பதில சேகர் பாபு சொல்ல மாட்டாரு. இதே நிலைப்பாடோட தான் இப்ப விக்னேஷ் கேட்கிற அதே நிலைப்பாடு தான் சேகர் பாபு நிலைப்பாடு. வந்தது சங்கிகளான்னு கேட்டா சங்கிகள் இல்ல, அவ்வளவு பேர்லாம் சங்கிகள் இல்லன்னு சொல்லி சொல்றது. சரி, சங்கிகள் வரல முருக பக்தர்கள் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இது சங்கிகள் மாநாடுன்னு சொல்றது. பக்தர்கள் மாநாடு நடத்துறதுக்காக முயற்சி செஞ்சீங்க, ஆனா அத வந்து கட்சி அரசியல் மாநாடு பண்ணிட்டாங்க. இருந்துட்டு போதுங்க. நான் என்ன சொல்றேங்க, ஆன்மீக அரசியல்னு நிறைய இடத்துல பேசி நிறைய பேர் வரதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். ஆன்மீக அரசியல் பேசுறதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். நாங்க இந்த இடத்துல அரசியல் பேசணுங்கிற ஒரு விஷயத்தை நாங்க சொல்லவே இல்லை. 5 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம். இந்த 5 தீர்மானங்கள்ல நாங்க சொன்ன விஷயம் என்ன, எங்களுக்கு பிஜேபி ஓட்டு போடுங்க நாங்க சொன்னோம். முருக பக்தர் மாநாட்டுல வந்து ஆபரேஷன் சிந்தூர் எல்லாம் கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா நடுவுல? அங்க ஏங்க இதுல என்ன இருக்கு? ஆபரேஷன் சிந்தூர் தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? ஆபரேஷன் சிந்தூரை எதிர்க்கக்கூடிய ஒரே விஷயம் தெரிஞ்சீங்க, இந்த தேசத்திற்காக மட்டும்தான் அந்த ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு. ஏன் ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதே தீர்மானத்தை சட்டப்பேரவையில முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காரு. இருங்க இதே தீர்மானத்தை முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காரு சட்டப்பேரவையில. நாங்க காமனா இருக்கக்கூடிய அனைத்து
நாங்க 5 தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம்ல. நீங்க சொன்னீங்கல்ல சுபாஜி, எதனால இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோங்க? தீர்மானங்கள்ல நாங்க போட்டிருக்கிறது என்ன? சிக்கந்தர் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். கந்த சஷ்டி கவசம் சஷ்டியானா கந்த சஷ்டி கவசம் படிங்கன்னு போட்டிருக்கோம். நாங்க போட்டிருக்கிறது என்ன? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுங்கிற தீர்மானம் போட்டிருக்கோம். ஆமா, இது தேவையான ஒரு விஷயம் தான். ஏன்னா நாங்க என்ன பிஜேபி ஓட்டு போடுங்க நாங்க சொல்றோமா? இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சிக்கு வாக்குகளை செலுத்தாதீர்கள். நீங்க பிஜேபி ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. இந்துக்களுக்கு எதிராக பேசுறானா அவனுக்கு ஓட்டு போடாத. இதுதான் நாங்க சொல்றோம். 5% மக்கள் தொகை இருக்கக்கூடிய முஸ்லீம் உங்களுக்கு பெருசா தெரியுது, 6% மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் உங்களுக்கு பெருசா தெரியுது, 83% மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்துக்களை எப்ப பார்த்தாலும் வம்பு இழுக்கிறது, உரண்டை இழுக்கிறது, அவங்கள பத்தி கேவலமா பேசுறது, இந்துக்களுடைய மத வழிபாடை திட்டுறது, கோயில்களை திட்டுறது, அசிங்கமான பொம்மை இருக்குதுன்னு சொல்றது, ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர ஒரு எம்பி தலையில இருக்கிற திருநீர் அடிச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. நான் கேக்குறேன் சிவாஜி, எதுக்கு நீங்க திருநீர் வைக்கிறீங்க? எதுக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க? நீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நடிப்பதற்காக தயவு செய்து கோயில் பக்கம் போவாதீங்க. இதைதான் நாங்களும் சொல்றோம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல 10 லட்சம் பேர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, இதுதான் எழுச்சியினுடைய ஆரம்பம். இது எல்லாமே வாக்குகளாக மாறுமான்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க. இது எழுச்சியினுடைய ஆரம்பம். இங்க வந்த அத்தனை பேருமே நான் ஒன்னே ஒண்ணு நல்லா சொல்றேங்க, முருகருக்காக வந்தாங்களா, கட்சிக்காக வந்தாங்களா, பிஜேபிக்காக வந்தாங்களா, இந்து முன்னணிக்காக வந்தாங்களாங்கிற பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க. ஆனா வந்து போனவங்க எல்லாமே இனிமேட்டு முருகரை பற்றியோ கடவுள்களை பற்றியோ தவறாக பேசினீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 லட்சம் ஓட்டு விடுவார். இது 10 லட்சம்ங்கிறது வந்தவங்க மட்டும்தான். ஆனா வராதவர்கள் இதனுடைய எண்ணங்களை மனதில் வைத்திருக்கவங்க போட்ட நாங்க ஒரு தீக்குச்சை கிழிச்சு போட்டிருக்கோம். இது கொழுந்து விட்டு நிச்சயமாக எரியும். அந்த பாயிண்ட் தான் சார். எக்ஸாக்ட்டா அந்த ஒரு கேள்வி. அதாவது நீங்க இதுக்கு எல்லாரும் யோகிஜி வருவாருன்னு நீங்க, அடுத்தது பவன் கல்யாண் அவர்கள் வருவாருன்னு நீங்க, அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு யோகிஜி. தெலுங்கு பேசுறவங்கள வச்சு இங்க இருக்கிற தெலுங்கு ஓட்டெல்லாம் வாங்கலாங்கிற எண்ணமா? தெலுங்கு பேசுறவங்க தான் சுபாஜி தமிழகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் முன்னாடி நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தெலுங்கை பூர்வீகமாக வைத்திருந்தக்கூடிய கருணாநிதியினுடைய குடும்பம், மோங்கோல் குடும்பம் தான் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுல நீங்க பேசுறீங்களா திராவிடம், இங்க மட்டும் எங்க இருந்து உங்களுக்கு தெலுங்கு வருது? நீங்க தான் திராவிட கட்சியாச்சே, திராவிட மாடல் அரசாச்சே. திராவிடம்ங்கிறது தெலுங்கையும் சேர்த்துதான் இருக்கிறது. தெலுங்கு கேக்குறாங்க. ஏன் நான் எங்களெல்லாம் பார்த்தா தமிழர் மாதிரி தெரியலையா? நான் ஹிந்திலேயே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் போனவன் தமிழர் தாங்க. தெலுங்குல இருந்து கடன் வாங்கி கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க சுத்தமான தமிழ் பேர் வைத்திருந்த அண்ணாமலை ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காரு, சுத்தமான தமிழ் பேர் வைத்திருந்த நயினார் நாகேந்திரன் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காரு, 3 மாநிலத்தினுடைய RSS தலைவர் வண்டிராஜன் ஜி ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காரு. இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தமிழர் மாதிரி தெரியலையா? மேல ஸ்டேஜ் யோகிஜியும் பவன் கல்யாணம் தான். ஏன் பவன் கல்யாணம் கூப்பிடுறதுனால என்ன அர்த்தம்? அவர் சனாதனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர். இதே விஷயங்களை தான் திருப்பதியில அவர் பேசும்போது பெருமாளுக்கு எதிராக பேசினீங்கன்னா செருப்பு கழட்டி அடிப்படை செருப்பை தூக்கி காமிச்சாரு. எங்களுக்கு அவருடைய பாணி பிடித்திருக்கிறது. அதே விஷயம் இங்க மக்களுக்கும் எங்களுக்கு ஏற்பட வேண்டும்ங்கிற எண்ணத்தை பவன் கல்யாணம் கூப்பிட்டுருக்கோம். எந்த தப்புமே கிடையாது. பவன் கல்யாணம் என்ன தப்பா பேசிருக்காரு? ஒரு விஷயம் அவர் சொன்ன ஒரு விஷயம், ஏன் நீங்க சர்ச்சில் பண்றது மத அரசியல் கிடையாதா? நீங்க மசூதியில பண்றது மத அரசியல் கிடையாதா? ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போது எவனுக்கு ஓட்டு அரசியலா இருக்குல்ல. இதே விஷயத்தை தான் இந்த பவன் கல்யாண் செருப்பு அடிச்ச மாதிரி ஒரே விஷயம் சொன்னாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். முஸ்லீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அவர்களுடைய கடவுளை கும்பிட்டால் அவர்களுக்கு அது முஸ்லீம் அப்படிங்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கிறிஸ்டியன் அதே மாதிரி சர்ச்சுக்கு போய் அவங்க சாமி கும்பிட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா அதுல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்துக்கள் சாமி கும்பிட்டாலே அவனை நீங்க ஒரு சங்கி அப்படின்னு ஒரு பிராண்ட் குத்துறது, நீங்க அவனுக்கு செக்குலரிசம். இது நல்லா தெரியுங்க. இது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டுல பெரும்பான்மையினருக்கு இல்லாத அந்த புண்ணாக்கு உரிமை சிறுபான்மையினருக்கு எதற்கு? அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நீங்க சரியான சட்டம் போட்டுக்கங்க. கரெக்ட். இதெல்லாம் பாஜகவுடைய பிரச்சார மேடையில பேச வேண்டிய பாயிண்ட். முருகருக்கான மாநாட்டுல மற்ற மதங்கள் பத்தின பேச்சதுக்கு, செக்குலரிசம் பத்தின பேச்சதுக்கு முருகரின் புகழ் பாடிட்டு போக வேண்டியது தானே. இது ஹிந்துக்களினுடைய மாநாடுங்க, முருகரனுடைய மாநாடுங்க. முருகர் ஹிந்துவினுடைய கடவுள்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம்ல. நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கங்க, ஏத்துக்கலாம் போங்க. முருகர் ஹிந்து கடவுள் தான், ஹிந்துவினுடைய கடவுள் தான். முருகரை கும்பிடுறவனுக்கு என்ன கிறிஸ்டியன் சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா, முஸ்லீம் சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா? ஏமா நீங்க சொல்றீங்க தமிழ் கடவுளுங்க.
நீங்க தாராளமா தமிழ் ஜாதி சான்றிதழோ இல்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ இருந்தா நீங்க தாராளமா கொடுத்துங்க சாமி, நாங்க வேணாம்லாம் சொல்லல. நீங்க அப்படி ஒரு இனத்தையே நீங்க புதுசா உருவாக்குங்க. அதுல முதல் உறுப்பினராக ஸ்டாலினை சேர்த்துங்க, 2வது உறுப்பினராக உதயநிதியை சேர்த்துங்க. தயவு செஞ்சு அந்த வீட்டுக்காரம்மா கிட்ட போயிடாதீங்க. அந்த அம்மா எதையாவது கழட்டி அடிச்சு போடும். அந்த அம்மாக்கு எல்லாம் கோயிலா போய் எல்லாம் சுத்தி எல்லா கடவுளையும் அந்த அம்மா பார்க்காத முருகரே கிடையாது. போய் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் சேகர்பாபு அவர்கள் கேட்க வேண்டிய ஆள் யாரு அப்படின்னா நாங்க கிடையாது. இந்த கேள்விகளை சேகர்பாபு கேட்க வேண்டிய சரியான ஆள் துர்கா ஸ்டாலின். போய் துர்கா ஸ்டாலின் இந்த கேள்வியை கேட்க சொல்லுங்க, அங்க நடந்தது என்ன ஏது அப்படிங்கிறது. இந்த விஷயங்களும் உங்களுக்கு நன்றாக தெரிந்து விடும். தயவு செஞ்சு நான் சொல்றேன் பாருங்க, இது அரசியல் மாநாடு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அரசியல் மாநாடா நீங்க வச்சீங்க. நாங்க முருகருக்காக மாநாடு எடுத்திருக்கிறோம். இதில் இந்துக்களை ஒன்றிணைக்க வேண்டும்ங்கிற ஒரே ஒரு உன்னத எண்ணத்துல மட்டும்தான் இந்த விஷயம் அரசியலுக்காக. ஏங்க நீங்க என்னங்க பண்றீங்க? நீங்க கிறிஸ்டியன்ல போய் நீங்க போய் முஸ்லீம்ல இது உட்காந்து ரம்ஜான்ல போய் நோம்புக்கு போய் தலையில புல்லா போட்டுக்கிட்டு நீங்க இது குடிக்கிறீங்களா? அது பேர் அரசியல் கிடையாதா? நீங்க போய் சமத்துவ பொங்கல் நீங்க கொண்டாடின விதம் கூட எங்களுக்கு தெரியும். தமிழர் பண்டிகை தானே பொங்கல். சமத்துவ பண்டிகைக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பாயம்மா தலையில புல்லா போட்டுக்கிட்டோம் சூப்பருங்க. சரி, சூப்பரான திராவிடங்க. முதல் நாள் பொங்கலுடைய முதல் நாள் என்னங்க? முதல் நாள் என்ன பதில் சொல்லுங்க. பொங்கலுடைய முதல் நாள் என்ன? போகி முதல் நாள். 2வது நாள் பொங்கல் என்ன? சூரிய பொங்கல். சூரிய பொங்கல் கொண்டாடிய ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன் நீங்க இப்ப சொல்லுங்க. ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் சூரிய பொங்கல் வீட்டு வாசல்ல கொண்டாடி இருக்காங்க. பின்னாடி நிக்கிறது இருக்கட்டுங்க. வீட்டு வாசல்ல இப்ப நாங்க 100 பேர் காட்டுறோம், 100 பேர் இல்ல லட்சம் பேர் காட்டுறோம். தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுமே சூரிய பொங்கல் கொண்டாடக்கூடிய இந்துக்களை நாங்கள் காட்டுறோம். மாட்டு பொங்கல் கொண்டாடக்கூடிய இந்துக்களை மாட்டுக்கு தீபாராதனை காமிச்சோ இது பண்ணியோ அதை வழிபாடு செய்யக்கூடிய பொங்கலை நாங்கள் காட்டுறோம். மாட்டு பொங்கல் 3வது நாள். இதுதான் பொங்கல். சமத்துவ பொங்கல் எங்க இருந்து வந்தது நான் கேட்கிறேன். சமத்துவ பொங்கல் எங்க இருந்து வந்தது? அப்ப உண்மையான பூர்வகுடி நீங்க சொல்றீங்களா தமிழர் பண்டிகை பொங்கல்னு சொல்றீங்களா? இந்த பொங்கலை கொண்டாடக்கூடியவை யாரு? இந்துக்கள் தான் பொங்கலை கொண்டாடுறான். உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? வாக்கு. அந்த வாக்கு நீங்க ஏதாவது கொண்டாடுற மாற்று மதத்தை அவரை காட்டுகள்னு சொல்றீங்க. இதே இந்தியால இதே தமிழ்நாட்டுல இங்கேயும் கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல மாற்று இனத்தவர் நீங்க சொல்லக்கூடிய முஸ்லீமோ கிறிஸ்டியன்ஸோ அவங்க ஒரு கோயில் ஒரு பண்டிகை அப்படின்னா கோயிலுக்காக சீர் எடுத்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. சீரை வாங்கி அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் எங்கடா இந்த பாட்டு வரலையேன்னு பார்த்தா கரெக்டா விக்னேஷ் பாடிட்டாரு. ஏன்னா எப்பவுமே இந்த பாடல் வரதான் செய்யும். ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு முஸ்லீம் கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் கூப்பிட்டு ஐயா உங்க பேர் என்னன்னு கேளுங்க, உங்க அப்பா பேர் என்னன்னு கேளுங்க, உங்க தாத்தா பேர் என்னன்னு கேளுங்க. 3வது தலைமுறையில ஒரு இந்து பேர் வந்துரும். 3வது தலைமுறையில. ஏன்னா அவங்க இடையில் மதம் மாறியவர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு இனம் இங்க தமிழகத்துல இருந்தார்களா? தமிழகத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்தியாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது அரேபியாவில் உருவான ஒரு மதம். இந்தியாவுக்குன்னு சேர்ந்த மதம்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா இந்துவும் முஸ்லீம் புத்திசமும் மட்டும்தான் இந்தியாவில் உருவாகிய ஒரு மதம். நீங்க இதே அரபுக்காரங்கிட்ட போய் இந்தியாவில முஸ்லீம்னு சொல்லுங்க, இந்திய முஸ்லீம்களை அரபுக்காரன் சுத்தமா மதிக்கவே மாட்டான். நான் அங்க பர்சனலா சவுதியில இருந்திருக்கேன், அபுதாபியில இருந்திருக்கேன், துபாயில இருந்திருக்கேன். எங்க ஊர்ல முஸ்லீம் இருக்காங்கப்பான்னு சொன்னா சிரிச்சிட்டு போறான். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயங்கள். நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க சொல்றீங்கல்ல இந்த மதத்துக்கு சீர் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு நேத்து பழக்கம் கிடையாது. அவங்க தாத்தா சீர் எடுத்துட்டு போன பழக்கம், அவங்க அப்பா சீர் எடுத்துட்டு போன பழக்கம். இன்னைக்கு முஸ்லீமா மாறினாரு அப்படிங்கறதுனால அந்த சீரினுடைய பழக்கங்கள் தொடர்கிறது. இவர்கள் உண்மையிலே இந்துக்களாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு முஸ்லீமா மாறி முஸ்லீம் என்னமோ நேரடியாக ப்ரொபட் முகமதுக்கு நேரடி வாரிசுகள் மாதிரி இங்க பேசிக் கொண்டிருப்பதை இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாங்க? இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அவர்களுக்கு கொம்பு சீவி விடுவது மட்டும்தான். அப்படி இஸ்லாம் மதத்தை பின்பற்றி போனவர்களை மதம் மாறியவர்களை, தனக்கு ஒரு மதம் பிடித்திருக்குன்னு மாறியவர்களை திருப்பி இந்து மதத்துக்கு கொண்டு வரணும், இந்து மதம் எனக்கு தேவையில்லைன்னு போனவங்களை திருப்பி கொண்டு வரணும்ட்டு அவங்களுடைய மத உரிமையில தலையிடுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. சரிதான். நாங்கெல்லாம் அவங்களை கடத்திட்டு உட்காந்து நாளைக்கு காலையில கங்கையில குளிக்க வச்சு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறோமா? எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி பண்ண போறீங்க? ஆமா கோரிக்கை தான் வைக்கிறேன். எப்படி இங்க இந்து மதத்துல இருந்து முஸ்லீமுக்கு போனாங்களோ அந்த மாதிரி முஸ்லீம் மதத்துல இருந்து திருப்பி இந்து மதத்துக்கு தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு சொல்லிதான் சொல்றமே ஒழிய எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி நாங்க ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த டாஸ்மாக் வெளியில நின்று ஒரு பாதிரியார் பேசினார்ல, தயவு செய்து பாருங்க இயேசு வருகிறார்
நாளை எல்லாரும் வருகிறார், நீங்க வந்து எங்களுடைய மதத்துல வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்க போய் கோயில் கோயிலா வாசல் வாசலா நின்று எங்களுக்கு கூப்பிட வேண்டிய பழக்கங்கள் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் செல்வது என்ன தெரியுமா, உங்களுடைய தாய் மதம் எதுன்னு சொல்லி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இனத்திலிருந்து வந்தவர்கள், இந்த மதத்தில் இருந்துதான் நீங்கள் அங்க போயிருக்கிறீர்கள். இப்ப சுபாஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க சீர் எடுத்துட்டு போற பழக்கம்னு. இந்த சீர் எடுத்துட்டு போற பழக்கம் தான் இது எல்லாத்துக்குமே சாட்சி. இது உங்களுக்கு ஆதரவுன்னு நீங்க நினைக்காதீங்க, இது இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு விஷயம். அவங்க தாத்தா சீர் எடுத்துட்டு போயிருப்பாரு, அவங்க அப்பா சீர் எடுத்துட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு நீங்க முஸ்லீமா மாறினீங்க அப்படிங்கறதுனால அந்த பழக்க வழக்கங்கள்னால நீங்க சீர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணாமலை பேசுனதுல என்ன தப்பு இருக்குது? தாய் மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நாங்க மதம் பாருங்க, நாங்க நேரடியா நீங்க ஒரு முஸ்லீமே வாங்க, நாளைக்கு காலைல உங்களை காவிரியில குளிக்க வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயிலுக்கு கூட்டு போய் உங்களுக்கு கழுத்துல ருத்ராட்ச மலை மாற்றம்னு சொல்லி சொன்னாரா? உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ளுங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கிற ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 100% சரியான வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் சபரி இந்த இடத்துல. பொதுவாகவே முன்னாடி எல்லாம் பாஜக கூட்டம் இல்ல இந்து முன்னணி மாநாடு இந்த மாதிரிலாம் இருந்தா நிறைய இளைஞர்கள் படை பட்டாளமா தெரிக்கும். ஆனா இந்த தடவை அப்படி ஒண்ணும் பெரிய இளைஞர்கள் பட்டாளம் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. இல்ல விஷயம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இப்ப என்ன பார்த்தா என்ன பார்த்தா 70-80 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க சுபாஜி, பேச விடுங்க தயவு செஞ்சு. இப்ப என்ன பார்த்தா 70-80 வயசு ஆள் மாதிரி இருக்கா. நானும் ஒரு இளைஞர் தான், எனக்கு ஒரு 35 வயசு தான் ஆகுது. நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு 35 வயசு தான் ஆகுது. இந்த மாநாடு, இந்த இந்துக்களுடைய மாநாடு அப்படிங்கிறது வந்து ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 50 வயசு வரைக்கும் சொல்லிக்கலாமா இளைஞர்னு? 35 வயசு எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இளைஞர் அணியினுடைய தலைவராக இருக்கணும், இளைஞர் அணியினுடைய நிர்வாகியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 35 தான் எலிஜிபிள். 35 தாண்டிச்சு மேக்சிமம் நீங்க தலைவரானீங்க அப்படின்னா 40க்கு மேல ஒரு நாள் கூட உங்களால இளைஞர் அணி தலைவராக இருக்க முடியாது. நான் ஏற்கனவே எங்க அமைப்பினுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி எல்லாம் உங்களுக்கு அழகா ஏற்கனவே தெளிவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இளைஞர் அணி தலைவராக இருக்கிற திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் மாதிரி 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் இளைஞர் அணி செயலாளர், 70 வயசு இருக்க வரைக்கும் இளைஞர் அணி செயலாளராக இருந்த முதலமைச்சர் பற்றி எல்லாம் நாங்க பேச விரும்பல. தயவு செஞ்சு, எங்க கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் வேற. எங்களுக்கு வந்து 40 தான். 60 வயசு வரைக்கும் மாணவர் அணி செயலாளரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்க குழந்தைகள் அணி செயலாளரா கூட நீங்க போடலாம். இப்ப அவருக்கு கூப்பிட்டு குழந்தைகள் அணி செயலாளர்னு சொல்லி கூட இப்ப விஜய் கட்சியில ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர்களோட கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான். எங்க கட்சியில கூட திமுக மாற்றம் வரும்னு ஒரு பேச்சு கூட அடிபடுது. அதெல்லாம் வருது சுபாஜி, அது அவங்களுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர். அவங்க மாத்தட்டும் மாத்தாம போட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு சுத்தமா கிடையாது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த ஒரு மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்து முன்னணி ஏற்பாடு செய்த மாநாடு. இது நிச்சயமாக பாஜகவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இந்து முன்னணிங்கிறது வந்து வேறொரு அமைப்பு. இதே RSS இருக்கக்கூடிய வேறொரு கிளை அமைப்பு இந்து முன்னணி. அவர்கள் ஏற்பாடு செய்தது. இந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லுங்க சார், விக்னேஷ் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு நீங்க கேக்குறீங்கல்ல ஒண்ணுன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, ஒன்னாவே இருந்துட்டு போகுது. நாங்க எங்களுக்கு வந்து ஒன்னா இல்ல வேறையா அப்படிங்கறத நாங்க ஒரே விஷயத்துல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து யாராவது பேச போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து ஆல்ரெடி ஃபைனலைஸ் ஆயிருந்தது. ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக தெரியும். அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார், நயினார் அவர்கள் வந்து பேசுகிறார் பாஜக சார்பாக. இவர்கள் 2 பேரும் பேசுறாங்க. சங்கத்துல இருந்து 2 பேர் பேசுறாங்க. இந்து முன்னணியில இருந்து 2 பேர் பேசுகிறார்கள். ஜனசங்கத்திலிருந்து ஜனசேனா கட்சியை சேர்ந்த ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பேசுறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. யோகி ஆதித்யநாத் வர மாதிரி இருந்தது. கடைசி நிமிஷத்துல பிளான் கேன்சல். அது எங்களுக்கு அது வேற ஒரு காரணங்களால கேன்சல். அதை நான் இப்ப பர்சனலா சொல்ல முடியாது, நான் சொல்றேன் அப்புறமேட்டு. இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் இவர்கள் மட்டும்தான் ஸ்டேஜ் ஏறினாங்க. இப்ப எங்க கட்சியில வந்து மிகப்பெரிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்திருந்தாரு, தேசிய இணை அமைச்சர் வந்திருந்தாரு, எல்முருகன் வந்திருந்தாரு. அவரை ஸ்டேஜ்ல பாத்தீங்களா? பாக்கல. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தாங்க, பாத்தீங்களா? பாக்கல. அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவநாயகி இருந்தாரு, அவரை ஸ்டேஜ்ல பாத்தீங்களா? பாக்கல. எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனனாக இருக்கட்டும், சுதாகர் ரெட்டியாக இருக்கட்டும், மற்ற அனைத்து நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாருமே ஸ்டேஜ் கிட்ட கூட வரல. அவங்க எல்லாமே பேரிகேட்டுக்கு உள்ள இருந்தாங்க. எனக்கு நன்றாக தெரியும், ஏன்னா நான் பர்சனலா பார்த்தா உங்களுக்கு போட்டோஸ் வேணாலும் அனுப்பிடுறேன். அவங்களா பேரிகேட்டுக்குள்ள, அவர்கள் யாருமே ஸ்டேஜ் நியரர்ல கூட அலௌடு கிடையாது. இதுதான் இங்க நடந்திருக்கக்கூடிய மாநாட்டுக்கும் இங்க நீங்க சேகர் பாபு நடத்தின அந்த முருகர் மாநாட்டுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். யாரெல்லாம் கடவுளை திட்டுகிறார்களோ அவர்களை வைத்து நடத்தியது சேகர் பாபுவினுடைய அறநிலையத்துறையினுடைய முருகர் மாநாடு. யாரெல்லாம் முருகரை விரும்புகிறார்களோ, முருகரை கடவுளாக தமிழ் கடவுளாக ஏற்று கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறார்களோ அவர்களை வைத்து நடத்தியது இந்த ஒரு மாநாடு, இந்த முருகர் மாநாடு. இது நீங்க சங்கி மாநாடுன்னு சொல்லிக்கீங்க, முருகர் மாநாடுன்னு சொல்லிக்கீங்க, பாஜக மாநாடுன்னு சொல்லிக்கீங்க. எங்களை பற்றி எங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக கவலை இல்லை. எங்களுக்கு என்ன தெரியுமா? மாநாட்டினுடைய வெற்றி எங்களுக்கு அது வெற்றியா நிரஞ்சனமான வெற்றியாக அமைந்திருக்கிறது. அதற்கு உண்டான மாதிரி
முருகரும் நிறைய அருள் இருக்கிறார். ஏன்னா காலையில 9 மணில இருந்து அவ்வளவு வெயிலா இருந்தது. சரியான மாநாட்டு நேரத்தின் போது மிகப்பெரிய ஒரு நல்ல சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. நாங்கள் பயந்தது போலவே எந்த விஷயமும் நடக்காம மாநாடு சீரும் சிறப்புமாக முடிந்தது. நிறைய பேர் மாநாட்டுக்குள்ளேயே வர முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும். டிரான்சிட் பாப்புலேஷன் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் கிட்டே மாட்டிக்கிட்டாங்க, திண்டுக்கலை தாண்டி உள்ள வர முடியல. சொல்லுங்க. ஃபைனல் கொஸ்டின் நான் கேக்குறேன். நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மலரட்டும் ஜனநாயகம் வெள்ளட்டும் ஜனநாயகம்னு ஏதோ ஒரு கூட்டம் நடத்தின, மது ஒழிப்பு மாநாடு அதெல்லாம் நடத்தினாரு. அதுக்கு நீங்க சொன்ன வார்த்தை தான், இது தேர்தல் நெருக்கத்துல திமுக கிட்ட சீட்டு அதிகமா கேட்கறதுக்காக கூட்டத்தை கூட்டி காமிக்கிறதுக்கான, தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுங்க. இப்ப அதிமுக கிட்ட அதிக சீட்டு வாங்கணும்ன்றதுக்காக பாஜக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கா? இதுதான் ஃபைனல் கொஸ்டின். இல்ல, அது நாங்க பாஜக கூட்டம்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமித்ஷா வச்சு நாங்க ப்ரோக்ராம் பண்ணோம். நீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா கூட அமித்ஷா வந்தாரு, நிர்வாகிகள் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க சொல்றீங்கல்ல இப்ப இந்த கூட்டம் வந்து பாஜக கூட்டியிருக்காங்க, நீங்க இன்னும் எங்க கேள்விக்கு பதிலே சொல்லலையே. நீங்க சொல்றீங்கல்ல கூட்டம் வந்து பாஜக கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப வந்தது பூரா பாஜக நிர்வாகிகளா? நீங்க பாஜக நிர்வாகிகள் தான் வந்த கூட்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேங்க. ஆமாங்க, நாங்க கூட்டம் காட்டி சீட்டு கேட்கறதுக்கு தான் ஒத்துக்கிறோம். இப்ப நீங்க ஒத்துக்குங்க, வந்த 10 லட்சம் பேரும் பாஜக நிர்வாகிகள். பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவு வளர்ந்து இருக்கிறது. 10 லட்சம் பேருங்கிறது சாதாரண ஓட்டு இல்லைங்க, அதை நல்லா தெரிஞ்சுங்க. சாதாரண ஓட்டு கிடையாது. மீண்டும் மீண்டும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க வந்து இந்துக்கள் அப்படிங்கிற பேர்ல, பாஜக அப்படிங்கிற பேர்ல முருகரை வந்து கேவலப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. முருகரை தொட்டு விட்டு தமிழகத்துல யாருமே தப்பிச்சது கிடையாது இது வரைக்கும். முருகரை தயவு செஞ்சு கை வச்சிடாதீங்க, முருகரை கை வச்சிடாதீங்க. முருகர் சாதாரண கடவுள் கிடையாது, அவரை கை வச்சிடாதீங்க. அவருக்கு நீங்க கை வச்சீங்க அப்படின்னா தமிழகத்துல யாருமே எந்திரிக்க முடியாது. நாங்க என்னைக்கு வேலை தூக்கணுமோ அன்னைக்கு அடுத்த நாள் காலையில திரும்பவும் ஸ்டாலின் அவர்களும் வேலை தூக்கி இருக்கிறார். அதே நேரத்துல எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரும் கூட வேலை தூக்கி இருக்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா வேல் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கறது வந்து எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்க இன்னைக்கு நேத்தா இந்த விஷயத்துக்கு போராடலைங்க. இந்து முன்னணி ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுது. நாங்க மாநாட்டுல போட்ட முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? மலைக்கு மேல தீபம் ஏற்றணும்னு சொல்லி போட்டதுதான் முதல் தீர்மானம். இந்த தீர்மானம் என்ன நாங்க இன்னைக்கு போட்டோமா? இன்னைக்கு போட கிடையாது. 40 வருஷமா இந்து முன்னணியினுடைய கோரிக்கை, இந்த கோரிக்கை, அந்த கோரிக்கை தான் முதல் தீர்மானம். அப்ப 40 வருஷமா நாங்க இந்த விஷயத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்ல. நீங்க இன்னைக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி திடீர்னு முருகரை கை வச்சோம், ராமரை கை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? 40 வருஷமா நாங்க முருகர் மேல கை வச்சுட்டு தாங்க இருக்கோம். முருகர் எங்களுக்கு துணையாக நின்று கொண்டுதான் இருக்கிறார். தயவு செஞ்சு நீங்க இதையும் அதையும் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசவே பேசாதீங்க. ரொம்ப நன்றி சபரி. இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இது அரசியல் மாநாடா சங்கிகள் மாநாடா நீ எப்படி வேணா சொல்லிக்கப்பா, ஆனா இங்க வந்தது முருக பக்தர்கள் அப்படின்னா இந்துக்களுக்கான ஒரு எழுச்சி இங்க வந்திருக்கு. இல்ல இது சங்கிகள் பாஜக நிர்வாகிகள்னு சொல்றீங்கன்னா 10 லட்சம் பேருங்கிறது ஒரு குறைஞ்ச நம்பர் கிடையாது. மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல பாஜக வளர்ந்திருக்குன்னு உங்க வாயால ஒத்துக்கோங்க. நீங்க சங்கிகள் மாநாடுன்னா பாஜக வளர்ந்திருக்கு, அரசியல் மாநாடுன்னா ஆமா நாங்க அப்படிதான் அரசியல் செய்வோம், அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. முருகரை தொட்டால் யாருமே கெட்டவங்க கிடையாது, வேலுண்டு வினை இல்லை. ஆனா நீங்க முருகனை வந்து சீண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை சீண்டி பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது அப்படிங்கறதையும் தெளிவா எடுத்து வச்சிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சபரி. நன்றி, வணக்கம். நன்றி விக்னேஷ். இத்தனை நேரம் நன்றி சுபாஜி. நன்றி விக்னேஷ்.